Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான நேச்சுரல் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நேச்சுரலான ஒரு ஐ லுக்கும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய 21 வீக்ஸோட ப்ரெக்னென்ட் ஷூட்டுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை ப்ரெப்பிங் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கின்னை நல்லா டீப்பாக மாய்ஸ்சரைசிங் பண்ணும், அதோட சேர்த்து ஹைட்ரேஷனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நியூட்ரிடம் விட்டமின் இ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் இன்னும் நல்லா ப்ளம்பாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். மேக்கப் முன்னாடி இது பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் லாரியல் பேஸ் மேஜிக் குயிக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சூதிங் ப்ரைமர் சொல்லலாம். இது வந்து ஸ்பெஷலி உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குது அப்படின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம அந்த ஆயிலி இருக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட பேஸ், அதாவது நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிரும். அண்ட் தென் ஃபவுண்டேஷன் வந்து மேக்கப் ஃபார்எவர் ஹெச்டி எடுத்துக்கிறேன். என்னோடய ஷேடு வந்து Y405. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்பெஷலி உங்களோட ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, காம்பினேஷனாக இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அண்ட் ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக காட்டிக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா நான் பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து LA ப்ரோ கன்சீல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மீடியம் பீச் அண்ட் கூல் டன் 2 ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடு வந்து கொஞ்சம் ப்ரைட்டராகவும், ஒரு ஷேடு வந்து டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது மறைக்கவும் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக, அதாவது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது மறைஞ்சிடும். அண்ட் உங்கள் ஐ வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகி காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் தென் அதே மாதிரி சேம் LA ப்ரோ கன்சீலில் வந்து பியூட்டிஃபுல் ப்ரான்சர். இது வந்து கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட். இதால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கான்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் கட் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக என்னோடய ஷேப் வந்து தெரியும். ஏன்னா இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பப்பியாக இருக்குது, அது ப்ரெக்னென்ட்னால. அதனாலேயே வந்து கொஞ்சம் நான் கான்டரிங் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் வந்து எக்ஸாக்ட் ஒரு ஷேப்பில் ஒரு ஹைலைட் ஆகும். அதனால் நான் கான்டோரிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ கான்டரிங்கு நான் சேம் வந்து பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் பண்ணுறதுக்காக நான் வந்து Maybelline Fit Me ஃபினிஷிங் பவுடர் மீடியம் டீப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பவுடரால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வேறு ப்ரஷ்ஷு. இதால் என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக மினிமல் ப்ராடக்ட் தான் கொஞ்சமாக ஓவரால் ஃபேஸில் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயில் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மார்ஃபி பேலட் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஃபேவரட் பேலட்னே சொல்லுவேன். இதில் இருக்க ஷேடெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேடு தான். ஸோ இதால் நான் ஃபஸ்ட்டு ஓவராலாக நான் வந்து க்ரீஸ்க்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட லிட்ரலி கொஞ்சம் டார்க்காக இருக்க ஷேட் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னோடய க்ரீஸ் லைனில் மட்டும் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரான்சிஷன் ஷேடோட வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லுக் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்காது. இது ஒரு விதமான ஒரு லைட் ப்ரௌன் ஸ்மோக்கியானே சொல்லலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்துட்டு அது வந்து நம்ம சேம் ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல க்ரீஸ் லைனில், அங்கே கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களோட அவுட்ரு கார்னர்லேயே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் சேம் ஷேட் எடுத்துகிட்டு உங்களோட வாட்டர் லைன் ஏரியா கீழே வந்து அண்டர் வாட்டர் லைன் ஏரியாலையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நேச்சுரல் லுக் வந்து இதில் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காமிக்கிற ஷேட் இது ஒரு விதமான ஒரு ஸ்கின் ஷேட்னே சொல்லலாம். அதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஐலிட் ஏரியாவில் வந்து கொஞ்சமாக வந்து நான் பாப் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டர் ப்ரஷ்ஷால் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் லாக்மி காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்லி நீங்கள் வாட்டர் லைன் ஏரியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்டர் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் ஏரியாவில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் லேஷஸை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து நான் 3D லேஷஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம மஸ்காரா வந்து லாரியல் கொலோசல் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வாட்டர் ப்ரூஃப். இதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா மஸ்காரா பண்ணிக்கிறேன்.
அண்ட் அவ்வளோதான் நம்ம ஐ மேக்கப் முடிஞ்சிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபெரருஷி ப்ரொஃபஷ்னல் மேக்கப், இது வந்து ஒரு கான்டோர் கிட். இதில் வந்து நான் காமிக்கிறேன் இந்த 2 ஷேடை நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத டஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கான்டோர் ஏரியாவில், அதாவது உங்கள் சீக் போனுக்கு கீழே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபோர்ஹெட்லேயும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் காமிக்கிற இந்த 2 ஷேடு வந்து என்னோட 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ப்ளஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளஷ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்காகவும் அதே சமயத்தில் நேச்சுரலாகவும் கொஞ்சம் எங்காகவும் காமிக்கும். அதனால் நம்ம ப்ளஷ் பண்ணிக்கலாம். ப்ளஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் மேக்கப் ரெவல்யூஷன், இது வந்து ஷிம்மரி பிரிக் ரேடியன்ட் லுக்கில் உள்ளது. ஸோ இதை எடுத்து நான் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட ப்ரோபான் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியுது, கொஞ்சம் ஷைன் லுக் கிடைக்குது. ஸோ இன்னும் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோயியாக ஷைனியாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் லாரியல் பாரிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக்கும் அண்ட் Pro.art சாட்டின் லிப் லைனர் பென்சிலும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கக்கூடியது. ஸோ லைட்டாக நான் வந்து பென்சில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேடுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஷேட். அதே மாதிரி அந்த லிக்விடோட ஷேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2ஐயும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மேட் ஃபிக்ஸ் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் செட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் மேக்கப். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி தான் நான் வந்து என்னோட 21 வீக்ஸ் அதான் ப்ரெக்னென்ட் அனௌன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி மேக்கப் போட்டு ஃபோட்டோஷூட் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.